வணக்கம், நான் நெடுமாறன் ராஜாங்கம். ஸ்வீட் ஆர்ட்ஸ் திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஸ்வீட் குமார். அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா வந்து ரியோராஜ், கோபிகா ரமேஷ் அண்ட் அருணாச்சலேஸ்வர் அண்ட் ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஸோ ஸ்வீட் ஆர்ட் திரைப்படத்துடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோ தன்னுடைய லவ்வை வந்து கல்யாணமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதை வாசு கிட்ட போய் சொல்றாங்க. அப்பா கிட்ட வந்து பேச சொல்லி வாசுவை வந்து சொல்றாங்க. பட் வாசுவுக்கு பாஸ்ட்ல அவரை ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமா இருந்தவங்கலாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுமே அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ பாஸ்ட்ல இதையெல்லாம் வந்து அவர் மண்டைக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து கல்யாண பேச்சு எடுத்தாலே நம்மளால் சைலண்ட் ஆயிடுவாரு. ஒரு கட்டத்துல அதே மாதிரிதான் அதை சைலண்டா வந்து கடந்து போறாரு. அங்க மனோவுக்கும் வாசுவுக்கும் பெரிய சண்டை ஆயிடுது. அந்த சண்டை, அதாவது மனோ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்துல போய் முடியுதா, இல்ல மனோ ஆசைப்பட்டது நடந்ததா, இல்ல வாசு வந்து என்ன மாதிரி பண்றாரு அப்படின்ற ஒரு கதைக்களத்தோட தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஆக்சுவலா ஸ்வீட் ஆர்ட் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. இன்னைக்கான பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையே படம் வந்து பேசியிருக்கு. அதாவது குழந்தை வேணும்னு சொல்ற லவ்வர்ஸ்குள்ள குழந்தை வேணும்னு சொல்ற ஒரு பர்சன், இன்னொருத்தர் வந்து இல்ல குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்ற இன்னொருத்தர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஒன்னா சேர்றது, கல்யாணம் அந்த கமிட்மெண்ட் பார்த்து பயப்படுற ஒரு வாசு, அவருடைய பாஸ்ட்ல எல்லாத்தையுமே போட்டு ஒரு மண்டைக்குள்ள எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கிறது, அவருக்கான நிறைய கேள்விகள் அது இல்லாம இருக்கிறது, அவருடைய ரூடான பிஹேவியர், இப்படி அந்த லவ்க்குள்ள வாசுவோட கேரக்டர் வந்து ஒரு சில இடங்கள்ல எனக்கு வந்து பயங்கரமா பிடிக்காம இரிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல அந்த கேரக்டர் அந்த அவருடைய யோசனையில இருந்து மொத்தவங்க பார்வையில அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு போய் கொடுக்க வேணாம். ஒரு ஆசிரமத்துல வந்து ஒரு சீன் வரும். அனாத பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டி அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி, அதாவது வாசுவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி மனோ வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அந்த இடத்துல வாசு பேசுற அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி ஒரு சில அப்படி அந்த கேரக்டர் மேலே கீழே எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு அந்த கிரேட் ஷேட் அதில் வந்து, அதாவது வாசுவா நடிச்சிருக்கக்கூடிய ரியோராஜ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது முழுக்காவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மனோவா நடிச்சிருக்கக்கூடிய கோபிகா ரமேஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வந்து அருணேஸ்வர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவுமே பயங்கர என்டர்டைன்மெண்டா செம ஜாலியா பயங்கர ஃபன்னா வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா ஒரு சின்ன முக்கியமான ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து வாசு எப்படி ஹேண்டில் பண்றாரு, மனோ இதுக்காக என்ன ரியாக்ட் பண்றாங்க, மாத்தி மாத்தி லவ்வர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் எப்படி வந்துகிட்டே இருக்கு. ஸ்கிரீன் பிளே படத்துல வந்து ஒட்டுமொத்தமா சொன்ன விதம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கு. முக்கியமா இந்த படத்துக்கு விஷுவலா வந்து நம்மள அந்த விஷுவலா வந்து அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. கதை சொன்ன விதம், அதாவது ஸ்டோரி டெல்லிங் வந்து ஸ்கிரீன் பிளேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ண வச்சிருந்தது. இந்த இப்படி பண்றது ஒரு சில இடங்கள் லைட்டா லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகலாம் சில பேருக்கு. பட் இதுதான் நம்மளை வந்து என்கேஜ் பண்ண வச்சுச்சு மொத்தமா படமாவே. அதாவது 2 மணி நேரம் 25 நிமிஷம் ஹோல்ட் பண்ண வச்சதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு கேரக்டருமே ஒரு பிகினிங் டு எண்டிங் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டரோட முழுமையா நம்மளால அதை ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் படத்தோடைய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு முக்கியமான பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட அவருடைய பழைய ஃபார்முக்கு வந்து தலைவர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பழைய ஃபார்ம்லாம் இல்லை, எப்பயுமே தலைவர் ஃபார்ம்ல தான் இருக்கான். ஸோ நல்லா இருந்துச்சு. அவருடைய பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஒரு சில சாங்ஸ் வந்து இன்னும் பெட்டரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணி இருந்துச்சு. பட் ஓவராலா வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக்கோட அந்த லவ், அந்த கோவம், அப்படி எல்லாத்தையுமே வந்து யுவன் அவர்கள் நம்மள அந்த டே ஃபீல் பண்ண வச்சிருந்தாரு எல்லாத்தையும். ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா ஸ்வீட் ஆர்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்வீட்டா ஒரு சில விஷயங்களை சொல்ல இருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய சண்டைகள், ஒரு சில முக்கியமான, அதாவது இன்னைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களையும் டைலாக்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வகையில வந்து ஸ்வீட் ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஸ்வீட் ஆர்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம புலிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய்.